அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரெட் பீட்சா பாக்கெட். எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பீட்சா பாக்கெட்டுக்கு தேவைப்படுற சாஸ் செய்கிறதுக்காக 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதோட காம்புகளை கட் பண்ணிவிட்டு அதோட அடிபாகத்தில் 2 வெட்டையும் போட்டுக்கிறேன். இது எதுக்குன்னா நம்ம பிளான்ச் பண்ணதும் தக்காளியோட தோல் ஈஸியாக வரத்துக்காக. இப்போது இதை நம்ம சுடு தண்ணியில் போட்டு ஒரு நிமிஷம் கொதித்ததும் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினதும் தக்காளியோட தோல் தனியாக வந்துடும். இப்படி எல்லா தக்காளிக்கும் நம்ம தோல் உரித்து வச்சுக்கலாம். இது கூட 3 பல்லு பூண்டு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சாஸ் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 3 பூண்டு பல்ல பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். அது கூட 1 கப் பொடியாக நறுக்கின வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருந்த தக்காளியையும் சேர்த்துக்கலாம். தக்காளியையும் வெங்காயத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த சாஸுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா வதங்கியாச்சு. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த 1 கப் குடமிளகாவையும் சேர்த்துக்கலாம். அது கூட 1 கப் பன்னீரையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சிருக்கேன். அது கூட தண்ணியை சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். இன்னைக்கு நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். எடுத்து இதோட 4 பக்க கார்னரையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா ஃப்ளாட் பண்ணி வச்சுக்கலாம். பிரெட் நல்லா தட்டையானதும் நம்ம செஞ்சு வச்சுருந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மசாலாக்கு நடுவில் சீஸ் க்யூப்ஸையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதோட ஓரங்களில் கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டை தடவி இதை அப்படியே 2ஆக மடக்கி வச்சிடலாம். ஓரங்களில் நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். இப்போது இந்த பீட்சா பாக்கெட்டை கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டில் போட்டு எடுத்து பிரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு புரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதை சூடான எண்ணெயில் நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பிரெட் பீட்சா பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே சமயம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.